ஒன்று ராஜாக்கள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். இதன் உள்ளடக்கம் என்னவென்றால், ராஜாவாகிய யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கும் போது தேவனுடைய மனுஷன் பெத்தேலுக்கு வந்து ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அதை கேட்ட ராஜா, அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்ட அந்த கை மடக்க கூடாமற் போயிற்று. உடனே ராஜா தேவனுடைய மனுஷனிடம், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் விண்ணப்பம் செய்ய ராஜாவின் கை முன் இருந்தபடியே சீர்பட்டது. அதற்கு ராஜா, நீ என் வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். அப்பொழுது அந்த தேவனுடைய மனுஷன், நீ போகிறதான இடத்திலே அப்பம் புசிக்க வேண்டாம், தண்ணீர் குடிக்க வேண்டாம் என கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதாகவும் சொல்லி அங்கிருந்து சாப்பிடாமல் போய்விட்டான். இப்படி சம்பவித்ததை கண்ட ஒரு கிழவனான தீர்க்கதரிசியின் 2 மகன்களும் அந்த கிழவன் தீர்க்கதரிசியிடம் இதை போய் சொன்னார்கள். உடனே அந்த கிழவன் தீர்க்கதரிசி அவன் எவ்வளியாய் போனான் என கேட்டறிந்து அந்த தேவனுடைய மனுஷனை கண்டுபிடித்தான். அவனை கண்டு, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று போய் சொன்னான். பொய்யாய் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வயதான தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தேவன் சொல்லியிருக்கிறார், நீ வந்து என்னுடைய வீட்டில் வந்து அப்பம் புசிக்க வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும் என பொய்யாக சொல்வதே அவன் நம்புகிறான். அதனால் போய் அப்பம் புசித்து குடித்தான். இந்த கிழவனான தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் பேசினாரா? இல்லை. அவன் மகன்கள் சொன்னதை பொய்யாக கர்த்தர் சொன்னதாக சொன்னான். இப்படித்தான் தம்பி தாஸ் பாஸ்டரும் என்னை போன்றவர்கள் எழுதின கடிதத்தை வாசித்து விஷயங்களை அறிந்து வைத்துக் கொண்டு தன்னோடு கர்த்தர் இருப்பதாக காட்டி உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார். இதனால் சம்பவித்தது என்ன? அதே கிழவனான தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உடனே பேசினார். நீ உனக்கு கர்த்தர் கற்பித்த கட்டளை மீறினபடியால் உன்னுடைய பிரேதம் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று பேசினார். அது போலவே தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி அந்த நீர் புசித்தபடினால் போகிறதான வழியிலே சிங்கம் வந்து வெளிப்பட்டது, அது அவனை அடித்து கொண்டு போட்டது. இப்படி கிழவனான தீர்க்கதரிசி பொய் சொல்லி ஏமாற்றியும் அதே கிழவனான தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசினது போல தாஸ் மாஸ்டர் உங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார். சபைக்கு சும்மாவா எதிர்ப்புகள் வருகிறது? நல்ல காலத்தில் சமயம் கண்டது போல பேசி கெடுத்ததுதான் இப்போது பல வழிகளிலும் கேடுகளை வருத்துகிறது. இந்த ஊமையை தான் சொன்னேன். எனவே இந்த கிழவனான தீர்க்கதரிசியின் வஞ்சகம் அறிந்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.